ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பால் கொழுக்கட்டை செய்வது எப்படின்னு பார்க்கலாம். இதை பாருங்கள், பால் கொழுக்கட்டை செஞ்சுருக்கேன். அது எப்படி செய்கிறதுன்னு இப்போது பார்க்கலாம் வாங்க. பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்போ தான் என்னோடய வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. தண்ணி ஹீட் பண்ணிவிட்டு பச்சரிசி மாவு ஹீட் பண்ண தண்ணியில் இப்படி கொஞ்சம் சால்ட்டு போட்டு இதுமாரி கலந்து எடுத்துக்கணும். கலந்து எடுத்து நல்லா ஆற விட்டுட்டு சுட தண்ணியில் கொஞ்சம் ஆறுனா தான் கை வைக்க முடியும். கரண்டி வச்சு இப்படி கலந்துக்குங்க. மாவு கொஞ்சம் நல்லா ஆறின பிறகு நம்ம கொழுக்கட்டைக்கு மாவு பிசைஞ்சிக்கலாம். இப்போது நல்லா மாவு ஆற வச்சுன்னு இருக்கேன். பாருங்கள், ஆறின்னு வந்துடுச்சு மாவு. இப்போ மாவு பிசைஞ்சிடலாம் வாங்க. பாருங்கள், இன்னும் கை வைக்கவே முடியல, சூடாக தான் இருக்குது. இருந்தாலும் சூடு ஆறதுக்கு இந்த கரண்டி வச்சு நல்லா இப்படி கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுக்கிட்டு இப்போது மாவு பிசையலாம் வாங்க. நல்லா மாவு பிசைஞ்சிட்டு இன்னும் சூடாக தாங்க இருக்குது. கொஞ்சம் சூடு கொஞ்சம் இதமான சூட்லேயே மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், கைக்கு மாவு இதமாக இருக்குது. நல்லா இந்த மாதிரி மாவு பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க. எடுத்துக்கணும். சாஃப்டாக இருக்க பாருங்கள். ஏன்னா சுட தண்ணியில் தான் நான் கலந்தோம். தேவை கொஞ்சம் லைட்டாக சால்ட்டு போட்டு பாருங்கள், மாவு கைக்கு ஒட்டவே இல்லை. ஏன்னா கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கணும் நான் கையில். இப்போது கொழுக்கட்டை உருட்டிடலாம் வாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன ஷேப்பில் பால் கொழுக்கட்டைக்கு உருட்டி எல்லாமே வச்சுருக்கேன். இந்த மாதிரி உருட்டி உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் உருட்டி எடுத்துக்கோங்க. உருட்டி எடுத்துக்கின்னு இப்போ நல்லா பால் காசி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் மாவு பிசைஞ்ச மாவு கொஞ்சம் தண்ணியில் கலந்து வச்சுருக்கேன் திக்னஸ் தரத்துக்கு. இப்போது பால் கொதிச்சுட்டு இருக்குது அடுப்பில். இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு இப்போது பால் நல்லா கொதிக்கும் போது தாங்க ஒரு கொழுக்கட்டையாக எடுத்து போடணும். பால் இப்போது நல்லா கொதிச்சுன்னு வந்துடுச்சு பாருங்கள். ஹீட் ஆகிடுச்சு, கொதிக்குது, சூடாகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி கொதிக்கணும். இந்த நேரத்தில் ஒவ்வொரு கொழுக்கட்டையாக எடுத்து நாங்கள் போட்டுடலாம். ஆனால் நடிக்குதுங்க கையில். வாங்க இப்போ எடுத்து இந்த கொழுக்கட்டை போட்டுடலாம். அக்கா வீட்டில் தாங்க இருக்கேன். அக்கா வீட்டில் தான் செஞ்சுட்டு இருக்கேன். இப்போ ஒரு கொழுக்கட்டையாக மொத்தமாக அப்படியே போடக்கூடாது. ஒன்றுக்கு ஒன்று ஒட்டிடும். அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி நல்லா பால் கொதிக்கும்போது தாங்க போடணும். கொஞ்சம் சூடு கம்மியாக இருக்கும்போது கொதிக்காத போது போட்டோன்னா ஒன்றுக்கு ஒன்று ஒட்டிடும். இந்த மாதிரி எடுத்து போட்டுட்டு பால் நல்லா கொதிக்குது பாருங்கள். இப்போ கொஞ்ச நேரத்தில் பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். எல்லாம் போட்டுடலாம். ஒன்றோட ஒன்று பாருங்கள், எல்லாம் கலந்துட்டோம். ஒன்றோட ஒன்று ஒட்டலை. கொஞ்சம் ஏலக்காய் 2 போட்டிருக்கேன். இப்போ நெய் கொஞ்சம் சேர்த்துடலாம்.
நெய் போடாமல் கூட நல்லாயிருக்கும், இருந்தாலும் கொஞ்சம் நெய் சேர்த்துருக்கேன். 2 டீஸ்பூன் நெய். இந்த நெய் போட்டால் ஒன்றோட ஒன்றும் ஒட்டாது. பாருங்கள், இந்த நெய் சேர்த்ததுனால ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்குது பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நல்லா அடுப்பு ஃபாஸ்ட்டில் வச்சுருக்கேன், அப்போ தான் நல்லா கொதிக்கும். ஆமாங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த கொழுக்கட்டை லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். மறுபடியும் சொல்கிறேன், அப்போ தான் என்னோடய வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வரும்.